நம்ம தமிழ்நாடோட சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் புதுசா 4 இன்வெஸ்ட்மென்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னன்னு பார்க்கலாமா? நம்ம தமிழ்நாட்டுல வர 4 இன்வெஸ்ட்மென்ட் என்னன்னா, சவுத் கொரியால உள்ள மோட்டிவ் லிங்க் ஈவி ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. இன்னொன்னு சுவிட்சர்லாந்துல இருந்து சப் என்னன்னா, இவங்க வந்து ஒரு டெக் ஹப். ஜெர்மனில இருந்து ஒரு நாடெக்ஸ் இவங்களும் வந்து டெக் ஹப் தான். இன்னொன்னு யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இவங்க எங்க ஆரம்பிக்காங்கன்னா, நம்ம ஃபீனிக்ஸ் மால் மாடியில இருக்கிற பலேடியம் பில்டிங்ல தான் ஆரம்பிக்காங்க. இந்த 4 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரனால நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2920 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உருவாகுது. இன்னொன்னு நம்மளோட ஆங்கர் இன்வெஸ்டர் சவுத் கொரியால இருந்து வர மோட்டிலிங்க் வந்து ஒரு ஆங்கர் இன்வெஸ்டரா நம்ம இந்தியால செயல்படுறாங்க. என்னன்னா, இவங்கள பேஸ் பண்ணி நெறைய கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. இதுல சுவிட்சர்லாந்துல சேர்ந்த சப்பும், ஜெர்மனியை சேர்ந்த நாடெக்ஸும் ஜிசிசியா செயல்படுறாங்க. ஜிசிசினா என்னதுன்னா, அதிக சேலரி தரக்கூடிய நிறுவனங்கள். இந்த மாரி நிறுவனங்கள் வந்து நம்ம சென்னையில அதிகமா இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து புதுசா சைன் பண்ணதுனால, நம்ம தமிழ்நாடுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. இந்த மாரி நிறுவனங்கள் வந்து ஹைதராபாடு, கர்நாடகா இந்த மாரி ஏரியாஸ்ல தான் வந்து அதிகமா இருந்துச்சு. நம்ம இந்த 4 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம புது சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் சைன் பண்ணியிருக்காங்க. இத பத்தி என்னன்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.